விஸ்வரூப தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அர்ஜுனனோட மண்டைக்குள்ள ஒரு மாபெரும் கேள்வி கொடைய ஆரம்பிச்சிருக்கு. இதுவரைக்கும் கிருஷ்ணரை தன் கண்ணு முன்னாடி ஒரு உருவமா, நண்பனா, சாமியா பார்த்தான். அப்புறம் திடீர்னு அண்ட சராசரமே அவராகி நின்ன அந்த பிரம்மாண்ட வடிவத்தையும் பார்த்தான். இப்போ அவனுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. கிருஷ்ணா, இந்த உலகத்துல 2 விதமான ஆளுங்க இருக்காங்க. ஒருத்தர் உன்னை ஒரு வடிவமா நினைச்சு உன்னோட இந்த அழகான முகத்தையும் உடம்பையும் மனசுல வச்சு உருகி உருகி பக்தி பண்றாங்க. இன்னொருத்தர் உனக்கு உருவமே இல்ல, நீ ஒரு வெட்டவெளி, நீ ஒரு மகா சக்தி, நீ ஒரு பரபிரம்மம்னு நினைச்சு கண்ணை மூடி தியானம் பண்றாங்க. இந்த 2 பேர்ல யாரு உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட யோகி, யாரு பெஸ்ட் அப்படின்னு கேக்குறான். அர்ஜுனன் கேக்குற அந்த முதல் ஸ்லோகம் இதோ. ஏவம் சதத யுக்தா ஏ பக்தாஸ்துவாம் பரியுபாசதே ஏ சாப்யக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக. நம்ம மனசுக்குள்ளேயும் இந்த கேள்வி எப்பவாவது வந்திருக்கும். கடவுள்னா யாரு? அவர் தூண்லையும் துரும்புலையும் இருக்காரா, இல்ல நமக்குள்ள ஒரு எனர்ஜியா மட்டும் இருக்காரா? அர்ஜுனன் போர்க்களத்துல நின்னுகிட்டு சுத்தி இருக்கிற கலைவரங்களுக்கு நடுவுல இந்த அக்யூரேட்டான கேள்வியை கேட்கறான். அவனோட அறியாமையெல்லாம் விஸ்வரூபத்துல கரைஞ்சு போயிருந்தாலும் ஆன்மீக பாதையில இருக்கிற அந்த மெயினான ரூட்டை இப்போ அவன் கிருஷ்ணர் வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். இப்போ அந்த போர்க்களத்தோட சூழலை உன்னிப்பா கவனிச்சோன்னா அந்த பெரிய கூட்டத்துக்கு நடுவுல ஒரு மகா அமைதி நிலவறது தெரியும். அர்ஜுனன் தன் வில்லை கீழே வச்சுட்டு ரொம்ப பக்குவமா ஒரு தெளிவான சீடனா தன் குருவோட முகத்தை பார்த்து நிக்கிறான். அவனோட குரல்ல இப்போ பயம் இல்ல, ஆனா உண்மையை அறிஞ்சுக்கணுங்கிற அந்த தாகம் மட்டும் அப்பட்டமா தெரியுது. கிருஷ்ணரும் அவனோட கேள்வியை கேட்டுட்டு உடனே கோபப்படாம ஒரு தாய் தன் குழந்தைக்கு சொல்லி கொடுக்கற மாதிரி ரொம்ப அழகான ஒரு புன்னகையோட பதில் சொல்ல தயாராகிறாரு. உருவத்தை நம்புற சகுண பக்தியா, இல்ல அருவத்தை நம்புற நிர்குண பக்தியா? இந்த 2க்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய விவாதத்துக்கு கிருஷ்ணர் கொடுக்க போற அந்த டைரக்ட் பதில் என்ன? அந்த ரகசியத்தை அடுத்ததா ஆழமா அலசுவோம். அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் இங்கே சுத்தி வளைக்காம ஸ்ட்ரெயிட்டா ஒரு பதில அட்ராக்டிவா கொடுக்கறாரு. அவர் சொல்றாரு, அர்ஜுனா, இதுல எந்த ஒளிவு மறைவும் இல்ல. யார் ஒருத்தன் தன் மனச முழுக்க முழுக்க என்கிட்டயே ஒப்படைச்சு அதீதமான நம்பிக்கையோட எப்பவும் என்னோட நினைப்பிலேயே இருந்து என்ன பக்தி பண்றானோ அவனையே நான் மிகச்சிறந்த யோகியா, அதாவது யுக்த தமாவா கருதுகிறேன் அப்படின்னு ஒரு போர்டை வச்சு ஸ்டாம்ப் குத்துறாரு. கிருஷ்ணர் சொல்ற அந்த நேரடி ஸ்லோகம் இதோ. மையாவேஸ்ய மனோ ஏ மாம் நித்ய யுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரையோ பேதாஸ்தே மே யுக்த தமாம் மதாடா. இங்க கிருஷ்ணர் 3 முக்கியமான கண்டிஷன் போடுறாரு. முதலாவது, மையாவேஸ்ய மனோ, அதாவது உன் மனசை ஏங்கிட்டு வந்து ஒட்டிக்கணும். 2வது, நித்ய யுக்தா, ஏதோ வாரத்துல ஒரு நாள் இல்ல கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுளை நினைக்கிறது பக்தி இல்ல. எப்பவும் 24 மணி நேரமும் அந்த நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்கணும். 3வது, பரையா ஸ்ரத்தையா, அசைக்க முடியாத அதீத நம்பிக்கை இருக்கணும். இந்த 3 யார்கிட்ட இருக்கோ அவன்தான் என்னோட கணக்குப்படி நம்பர் 1 யோகி. ஏன் கிருஷ்ணர் உருவ வழிபாட்டை இவ்வளவு சீக்கிரமா தூக்கி பிடிக்கிறாரு? ஏன்னா மனுஷனா பிறந்த நமக்கு ஒரு உருவத்தோட கனெக்ட் ஆகிறது தான் ரொம்ப லேசம். ஒருத்தன் மேல அன்பு வைக்கணும்னா அவனுக்கு ஒரு முகம் இருக்கணும், அவன்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வடிவம் இருக்கணும். கிருஷ்ணரோட அந்த கியூட்டான முகம், அவரோட புல்லாங்குழல், அவரோட விஸ்வரூபம், இதெல்லாம் மனசுல நினைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அப்படி நினைச்சே தன் மனசை ஒருத்தன் அவர்கிட்ட கொடுத்துட்டா அவன் ரொம்ப சீக்கிரமா அந்த பரம்பொருளோட ஒன்னா கலந்துடுவான். அந்த போர்க்களத்தோட அதிர்வை இப்ப பார்த்தா கிருஷ்ணரோட இந்த வார்த்தைகள் அர்ஜுனனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை தந்திருக்கும். அப்போ நான் உன்னை இவ்வளவு நாளா ஃப்ரெண்டா பார்த்தது, உன்னோட இந்த வடிவத்தை நேசிச்சது தப்பில்லையா கிருஷ்ணா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நிம்மதி பெருமூச்சு வருது. குருவோட குரல்ல இப்போ அந்த தெளிவும் ஆதிக்கமும் அப்பட்டமா ஒலிக்குது. ஆனா இதோட கிருஷ்ணர் நிறுத்தல. உருவமற்ற அந்த பரபிரம்மத்தை தியானிக்கிறவங்களோட நிலைமை என்ன? அவங்க உன்னை அடையவே மாட்டாங்களா? அவங்களோட பாதை எப்படிப்பட்டது? அத பத்தி கிருஷ்ணர் அடுத்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். அர்ஜுனா, நான் சகுண பக்தி தான் பெஸ்ட்னு சொன்ன உடனே மற்றவங்க என்னை காணவே முடியாதுன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. இந்த உலகத்துல உருவமற்ற ஒன்றை, அதாவது கண்ணுக்கு தெரியாத, சொல்லு கடங்காத, எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரபிரம்மத்தை தியானிக்கிறவங்களும் கடைசியில என்னையே தான் வந்து அடையறாங்க அப்படின்னு கிருஷ்ணர் அடுத்த தத்துவத்தை உடைக்கிறாரு. அவர் சொல்ற ஸ்லோகங்கள் இதோ.
ஏ த்வக்ஷரம் அனிர்தேஸ்யம் அவ்யக்தம் பர்யுபாசதே சர்வத்ர கமசிந்த்யம் ச கூடஸ்தம் அச்சலந்த்ருவம் சந்நியம்யேந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாः. இந்த அருவ வழிபாட்டோட பாதையே வேற மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சந்நியம்யேந்திரிய கிராமம், தங்களோட அத்தனை இந்திரியங்களையும் கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் அடக்கி வைப்பாங்க. சர்வத்ர சமபுத்தயः, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா மனுஷங்க கிட்டையும் சமமான ஒரு புத்தியோட இருப்பாங்க. சர்வபூத ஹிதே ரதாः, எல்லா உயிர்களுக்கும் நல்லது செய்யறதிலேயே குறியா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க அந்த அழிக்க முடியாத அக்ஷரம், சிந்திக்க முடியாத அசிந்தியம், அசையாத அச்சலம் பரம்பொருளை தியானிச்சு கடைசியில நேரடியா என்கிட்டயே வந்து சேர்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த அருவ வழிபாட்டுல இருக்கிறவங்களுக்கு கடவுள்னா ஒரு உருவம் கிடையாது. அவங்க கண்ணை மூடுனா அங்க ஒரு மகா சூன்யம்தான் இருக்கும். அந்த சூன்யத்தையே அவங்க தங்களோட ஆழமான அறிவால தியானத்தால புடிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த வைராகியம் ரொம்ப பெருசு. அவங்க உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஆசைக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. எல்லாத்திலையும் அந்த ஒரே சக்தியை பார்க்கறதுனால அவங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது, யாருமே துரோகி கிடையாது. இந்த தத்துவத்தை கேட்கும்போது அந்த போர்க்களத்துல இருக்கிற அர்ஜுனனோட புத்தி இன்னும் கொஞ்சம் பிராடாகுது. கடவுளை அடையறதுக்கு எத்தனையோ வாசல்கள் இருக்குங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். குருவோட முகம் இப்போ ஒரு மகா ஞானியோட தீர்க்கத்தோட இருக்கு. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பாறை மாதிரி ஆழமா விழுது. ஆனா இவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த அருவப்பாதை எல்லாருக்கும் செட் ஆகுமா? அதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? ஏன் கிருஷ்ணர் அதை எல்லாரும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு? அந்த பாதையில இருக்கிற அந்த பயங்கரமான சவாலை அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனா, அருவ வழிபாடும் என்னைத்தான் அடையும்னு சொன்னாலும் அந்த பாதையில இருக்கிற ஆபத்தும் கஷ்டமும் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு சாதாரண மனுஷனால அந்த பாதையில ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு கிருஷ்ணர் இங்க ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறாரு. ஆன்மீகம்ங்கிறது ஏதோ காத்துல பறக்கிற விஷயம் இல்ல, அது நம்ம உடம்போடும் மனசோடும் சம்பந்தப்பட்டதுங்கிறத இந்த ஸ்லோகத்துல அவர் தெளிவுபடுத்துறாரு. கிருஷ்ணர் சொல்ற அந்த எச்சரிக்கை ஸ்லோகம் இதோ: கிளேசோ அதிகதரஸ்தேஷாம் அவ்யக்தாசக்த சேதசாம் அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத் பிரவ்யாப்யதே. இதோட அர்த்தம் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உருவமற்ற ஒன்றின் மீது மனசை பதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிளேசோ அதிகதரக, அதாவது கஷ்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் தெரியுமா? தேகவத், உடலின் மீது பற்று வச்சிருக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் கண்ணுக்கு தெரியாத வடிவமே இல்லாத அந்த பாதையை அடைகிறது அதீத துயரத்தை தரும். துக்கம் அவாப்பியதே. இந்த லாஜிக்கை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். நாம பிறந்ததுல இருந்து இந்த உடம்பத்தான் நாமன்னு நம்பிட்டு இருக்கோம். நமக்கு பசிக்குது, வலிக்குது, தூக்கம் வருது, எல்லாமே இந்த உடம்பு மூலமா தான் நடக்குது. இப்படி உடம்போடையே வாழ்ந்து பழகின நம்ம கிட்ட போய் உடம்ப மறந்துடு, உருவத்தை மறந்துடு, வெட்ட வெளிய தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம மனசு அங்க நிக்குமா? நிக்காது. அது எதையாவது ஒரு உருவத்தை பிடிக்கணும்னு துடிக்கும். அதனாலதான் அருவப்பாதைங்கிறது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி கஷ்டம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த தருணத்துல அர்ஜுனனோட முகத்தை பார்த்தா அவனுக்குள்ள ஒரு உண்மை உரைக்கிறது தெரியும். அவன் ஒரு போர் வீரன், உடம்பாலையும் வில்லாலையும் சண்டை போடுறவன். அவனுக்கு போய் கண்ணை மூடிட்டு வெட்ட வெளிய தியானம் பண்ணுன்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? அவனோட அந்த யதார்த்தமான நிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் கிருஷ்ணர் இவ்வளவு தெளிவா சொல்றாரு. குருவோட குரல்ல இப்போ ஒரு யதார்த்தமான அக்கறை தெரியுது. அப்போ இந்த உடம்பு வச்சிருக்கிற நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு வேற வழியே இல்லையா? நாம எப்படித்தான் அந்த பிறவிக்கடலை தாண்டறது? அதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற அந்த மெகா ஆஃபர் என்ன? அவரோட அந்த மாபெரும் வாக்குறுதியை அடுத்ததா பார்ப்போம். அருவப்பாதை கஷ்டம்னு சொன்ன கிருஷ்ணர் இப்போ சகுன பக்தர்களுக்காக, அதாவது தன்னை ஒரு உருவமா நம்பி வர்றவங்களுக்காக ஒரு மாபெரும் வாக்குறுதியை கொடுக்கறாரு. கீதையில எத்தனையோ இடங்கள்ல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா இந்த இடத்துல கொடுக்கிற அஷூரன்ஸ் இருக்கே, அது அத்தனையையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப உருக வைக்கக்கூடியது.
பகவான் சொல்ற அந்த மாபெரும் ஸ்லோகங்கள் இதோ. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசதே தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி நச்சிராத் பார்த்த மையாவேசித சேதசாம். இதோட அர்த்தத்தை கேட்டா மனசு அப்படியே உருகி போயிடும். யார் ஒருத்தன் தன்னோட அத்தனை செயல்களையும் எங்கிட்டயே அர்ப்பணிச்சு என்னையே கதியா எண்ணி வேற எந்த நினைப்பும் இல்லாம என்ன தியானிச்சு வழிபடுறானோ தேஷாமகம் சமுத்தர்த்தா, அவங்கள இந்த மரண வடிவிலான சம்சார கடலிலிருந்து நானே நேரடியா வந்து காப்பாற்றுறேன் அர்ஜுனா. அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே வந்து கூட்டிட்டு போயிடுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல். அதுல நாம எல்லாரும் நீந்த முடியாம அலைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு மூச்சு முட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அருவப்பாதையில போறவன் தன் சொந்த திறமையால கஷ்டப்பட்டு நீந்தி கரையேற பாக்குறான். ஆனா சகுன பக்தன் என்ன பண்றான்னா, எனக்கு நீந்த தெரியாது கிருஷ்ணா, நீயே பாத்துக்கோ அப்படின்னு அவர்கிட்ட சரணடைஞ்சிடுறான். அப்படி சரணடைஞ்சவனை பகவான் சும்மா விடுவாரா? அவரே நேரடியா ஒரு கப்பலை எடுத்துட்டு வந்து அவனை கை தூக்கி தன் மடியில வச்சுப்பாரான். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அந்த போர்க்களப்பில் இருக்கிற அர்ஜுனனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர்றதை தடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய மாபெரும் பொறுப்பை தன் தலையிலிருந்து கிருஷ்ணர் அப்படியே இறக்கி வச்சிட்டாரு. குருவோட முகத்துல இப்போ ஒரு பேரன்பும் எல்லையற்ற கருணையும் வழியுது. உன்னை காப்பாத்துறது எம் பொறுப்புடா அப்படின்னு அவர் சொல்ற அந்த தொனி அர்ஜுனனுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது. சரி, இப்படி கிருஷ்ணரோட அந்த பொறுப்புக்குள்ள நாம வரணும்னா நாம என்ன செய்யணும்? நம்ம மனசை அவர்கிட்ட எப்படி கொடுக்கணும்? அதுக்கு அவர் சொல்ற முதல் 2 படிகள் என்ன? அதை அடுத்ததா பார்ப்போம். கிருஷ்ணர் இப்போ அர்ஜுனனுக்கு ஆன்மீக பாதையோட பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு சிலபஸ் மாதிரி. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவனுக்கு ஒரு வழி, அது முடியலனா செகண்ட் ரேங்க், அதுவும் முடியலனா தேர்ட் ரேங்க்னு ஒரு அருமையான லேடர் சிஸ்டத்தை காட்டுறாரு. அதுல முதல் 2 படிகள் என்னன்னு இப்ப பார்ப்போம். பகவான் சொல்ற ஸ்லோகங்கள் இதோ. மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மையேவ அத ஊர்த்வம் ந சம்சயஹா 12.8. அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம் அபியாசயோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சய 12.9. முதல் படி என்னன்னா, மையேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேசய, உன் மனசையும் புத்தியையும் முழுசா என்கிட்டயே வச்சிடு. அப்படி நீ வச்சிட்டா நீ என்னுள்ளேயே தான் வாழ்வ, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுதான் டாப் லெவல். அதாவது எப்பவும் கிருஷ்ணரோட நினைப்புலேயே அட்டாச் ஆகி இருக்கிறது. ஆனா இது எல்லாராலையும் உடனே பண்ண முடியுமா? மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி, அது இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குத்தான் கிருஷ்ணர் அடுத்த ஆப்ஷனை கொடுக்கறாரு. தனஞ்சயா, அர்ஜுனா, உன்னால உன் மனசை என்கிட்ட நிலையா நிறுத்த முடியலையா? பரவாயில்ல, அதுக்காக கவலைப்படாத. அபியாச யோகேன, அதாவது தொடர் பயிற்சியின் மூலம் மீண்டும் மீண்டும் அந்த மனசை இழுத்துட்டு வந்து என்கிட்ட வைக்க பழகு. அந்த பயிற்சியினால என்னை அடைய முயற்சி செய். இந்த அபியாச யோகம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மனசு ஓடுதா, ஓடட்டும். அது ஓடும்போதெல்லாம் அதை அதட்டி இங்க வா அப்படின்னு இழுத்துட்டு வந்து கிருஷ்ணரோட பாதத்துல வைக்கணும். இது ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ பண்ற மேஜிக் இல்ல, இது ஒரு தொடர் போராட்டம். ஆனா இந்த சண்டையில நீ ஜெயிக்க ஜெயிக்க உன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வடிவத்துல செட் ஆக ஆரம்பிக்கும். இந்த போதனையை கேட்கும்போது அர்ஜுனன் தனக்குள்ளேயே யோசிச்சு பார்க்கறான். அவனோட மனசும் இப்ப போர்க்களத்துல எத்தனையோ பக்கங்கள்ல ஓடிட்டு இருக்கு. அவனுக்கே அந்த அபியாசம் தேவைப்படுதுங்கிறத அவன் உணர்றான். குருவோட குரல்ல இப்போ ஒரு வாத்தியாரோட கண்டிப்பும் அதே சமயம் ஒரு வழிகாட்டியோட பொறுமையும் தெரியுது. ஆனா ஒருத்தனுக்கு இந்த தொடர் பயிற்சி பண்றதுக்கு கூட நேரம் இல்ல அதுக்கும் அவனுக்கு மனசு வரலன்னா அவன் என்ன பண்றது? அவனுக்கான அடுத்த 2 வழிகள் என்ன? அதை கிருஷ்ணர் எப்படி விவரிக்கிறாருன்னு அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனா, மனசை நிறுத்தவும் முடியல, உட்காந்து அபியாசம் பண்ணவும் உனக்கு டைம் இல்ல உன்னோட மனநிலை அதுக்கு ஒத்துழைக்கலையா? பரவாயில்ல, அதுக்கும் என்கிட்ட வழி இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் அடுத்த 2 படிகளை கீழே இறங்கி வந்து கொடுக்கறாரு. ஆன்மீகம்ங்கிறது ஏதோ சிலருக்கு மட்டுமானதில்ல, எல்லாருக்குமானதுங்கிறத இந்த இடம் நிரூபிக்குது. பகவான் சொல்ற ஸ்லோகங்கள் இதோ. அபியாசே அப்பியசமர்த்தோசி மத்கர்ம பரமோபவ
மதந்தமபி கர்மாணி குர்வன் சித்திம வாப்ஸ்யசி 12.10 अथैततप्यसक्तोऽसि कर्तुं मद्योगमाश्रितः सर्वकर्मफलत्यागं ततः कुरु यथात्मवान् 12.11 மூணாவது படி என்னன்னா மத்கர்ம பரமோபவ எனக்காக கடமைகளைச் செய் கர்மயோகம். அர்ஜுனா, நீ உட்கார்ந்து தியானம் பண்ண வேண்டாம். எனக்காக கோயில் கட்டு, எனக்காக பூத்தொடு, இல்லை எனக்காக இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல காரியங்களைச் செய். நீ செய்யற ஒவ்வொரு வேலையையும் கிருஷ்ணனுக்காக பண்றேன்னு நினைச்சு செய். அப்படி நீ செஞ்சா கூட நீ சித்தியை அடைஞ்சிடுவ. சரி, இதுவும் ஒருத்தனுக்கு சாத்தியமில்ல. அவனால எல்லா வேலையையும் இறைவனுக்காகன்னு பண்ண முடியல. அவனுக்கு ஏதோ ஒரு சுயநல ஆசை இருக்குன்னா அதுக்கு 4வது படி கொடுக்கறாரு. சர்வ கர்ம பலத்தியாகம் ததஹ குரு. நீ செய்யற செயல்களோட பலன்களை எனக்கே அர்ப்பணிச்சிடு. நீ சண்டை போடுறியா போடு, ஆனா ஜெயிச்சா எனக்கு, தோத்தா எனக்குன்னு அந்த பலனை என்கிட்ட கொடுத்துடு. உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு கர்ம பல தியாகம் பண்ணு. இந்த கர்ம பல தியாகம் தான் இருக்கே, இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழி. நாம ஏன் கவலைப்படுறோம்? நான் இந்த வேலை பண்றனே, இது நடக்குமா நடக்காதா, எனக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா அப்படின்னு அந்த ரிசல்ட்டை நினைச்சு தான் நாம பயப்படுறோம். ஆனா அந்த ரிசல்ட்டை தூக்கி கிருஷ்ணரோட பாதத்துல வச்சுட்டா அப்புறம் நமக்கு ஏது பயம்? வர்றது வரட்டும், அது அவரோட பிரசாதம்னு ஏத்துக்கிற அந்த பக்குவம் வந்துடும். இந்த தெளிவை கேட்கும்போது அர்ஜுனனோட தோள்கள்ல இருந்த அத்தனை பாரமும் அப்படியே காணாம போகுது. ஏன்னா இப்போ அவன் பண்ண வேண்டிய போர் கூட இந்த கர்மபல தியாகத்துக்குள்ள வந்துடுது. குருவோட முகம் இப்போ ஒரு மாபெரும் பேரரசனை போல கம்பீரமா இருக்கு. நீ எதை செஞ்சாலும் எனக்கு கொடுன்னு கேட்கிற அந்த தொனியில ஒரு ஆளுமை தெரியுது. ஆனா இந்த 4 படிகள்ல எதுதான் பெஸ்ட்? இந்த ஆன்மீக பாதையோட வரிசை என்ன? எது நமக்கு உடனடியா அமைதியை தரும்? அத பத்தி கிருஷ்ணர் அடுத்து சொல்ற அந்த கம்பேரிசனை அடுத்ததா பார்ப்போம். கிருஷ்ணர் இதுவரைக்கும் 4 படிகளை சொன்னார்ல, இப்போ அந்த 4 படிகளையும் ஒன்னோட ஒன்னு கம்பேர் பண்ணி ஒரு மாபெரும் உண்மையை உடைக்கிறாரு. இதுல எதுக்கப்புறம் எது வரும், எது பண்ணா நமக்கு உடனடியா மன அமைதி கிடைக்குங்கிற அந்த சீக்ரெட்டை இந்த ஒரே ஸ்லோகத்துல அவர் விளக்குறாரு. அந்த முக்கியமான ஸ்லோகம் இதோ. ஸ்ரேயோ ஹி ஞானமப்யாசாத் ஞானாத்யானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம ஃபலத்யாகः தியாகாத் சாந்திரனந்தரம். இதோட அர்த்தத்தை ரொம்ப உன்னிப்பா கவனிங்க. குருட்டுத்தனமான பயிற்சியை விட எதையும் தெரிஞ்சு செய்யற ஞானம் சிறந்தது. அந்த ஞானத்தை விட மனசை ஒருமுகப்படுத்துற தியானம் சிறந்தது. ஆனா அந்த தியானத்தை விடவும் நீ செய்யற செயல்களோட பலனை துறக்கிற கர்ம பல தியாகம்தான் எல்லாவற்றையும் விட சிறந்தது. ஏன்னா அந்த தியாகம் செஞ்ச அடுத்த நிமிஷமே உனக்கு உடனடி அமைதி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும். இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு பகவான். நாம என்ன நினைக்கிறோம்னா தியானம் பண்றதுதான் ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, தியானம் பண்றதுக்கு ரொம்ப பெரிய மனக்கட்டுப்பாடு வேணும், அது அவ்வளவு சீக்கிரம் வராது. ஆனா இந்த செயலின் பலனை துறக்கிறது இருக்கே, அது ரொம்ப பிராக்டிக்கலானது. நீ வேலை செய்யி, ஆனா ரிசல்ட்டை எங்கிட்ட விட்டுடுன்னு சொல்ற அந்த தியாகம் தான் உனக்கு அடுத்த செகண்டே பீஸ் ஆஃப் மைண்டை தரும். ஏன் தியாகம் செஞ்சா உடனே அமைதி வருது? ஏன்னா நம்ம மனசோட அத்தனை அலைப்பாய்தலுக்கும் காரணம் நம்ம ஆசைகள் தான். இது நடக்கணும் அது நடக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம நிம்மதியே கெடுக்குது. எப்போ நீ எதிர்பார்ப்பை விட்டுட்டு எல்லாம் அவன் செயல்னு தியாகம் பண்றியோ, அப்போ உன் மனசுக்குள்ள இருக்கிற அத்தனை புயலும் அப்படியே அடங்கிடும். இந்த தத்துவத்தை கேட்கும்போது அந்த போர்க்களத்துல இருக்கிற அர்ஜுனனுக்கு ஒரு மாபெரும் ஞானம் பிறக்குது. அவனோட கடமையை அவன் எப்படி செய்யணுங்கிற அந்த ரூட் மேப் அவனுக்கு கிடைச்சிருச்சு. குருவோட குரல்ல இப்போ ஒரு தீர்க்கமான முடிவு தெரியுது. சரி, இப்படிப்பட்ட பாதைகள்ல போய் ஒருத்தன் உண்மையான பக்தனா மாறிட்டா அவனோட கேரக்டர் எப்படி இருக்கும்? அவன்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கும்? கிருஷ்ணருக்கு பிடிச்ச பக்தனோட அந்த லட்சணங்கள் என்ன? அதை அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனா, இப்போ நான் என்னோட இதயத்துக்கு நெருக்கமான எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தன் எப்படி இருப்பான், அவனோட கேரக்டர் என்னன்னு சொல்ல போறேன் கேட்டுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் ஒரு அழகான லிஸ்ட் போடுறாரு. இந்த குணங்கள் தான் ஒரு உண்மையான ஆன்மீகவாதியோட ஐடென்டிட்டி கார்டு மாதிரி.
பகவான் சொல்ற அந்த பெருமை வாய்ந்த ஸ்லோகங்கள் இதோ. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரக கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரக சமதுக்க சுக க்ஷமி சந்துஷ்டः சததம் யோகி யதாத்மா திருடநிஷ்சயः மையர்ப்பித மனோபுத்தி யோ மத்பக்தः சமே பிரியः. கிருஷ்ணர் சொல்ற லிஸ்ட கவனிங்க. அத்வேஷ்டா சர்வபூதானாம், அவன் இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு உயிரையும் வெறுக்க மாட்டான். மைத்ரக கருணை ஏவச்ச, எல்லார்கிட்டையும் நட்பாவும் கருணையோடையும் இருப்பான். நிர்மமோ நிரஹங்காரக, இது என்னோடது அப்படிங்கிற பற்றும் நான் தான் பண்றேன் அப்படிங்கிற அகங்காரமும் அவன்கிட்ட இருக்காது. சமதுக்க சுகக்ஷமி, இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி ரெண்டையும் சமமா ஏத்துக்குவான். எல்லாரையும் மன்னிக்கிற குணம் அவன்கிட்ட இருக்கும். அடுத்ததா அவர் சொல்றாரு, சந்துஷ்டக சததம், அவன் எப்பவும் கிடைத்ததை வச்சு திருப்தியா சந்தோஷமா இருப்பான். யதாத்மா திருடநிஷ்சயக, தன் மனசை கட்டுப்பாட்டுல வச்சிருப்பான். அசைக்க முடியாத உறுதி அவன்கிட்ட இருக்கும். தன் மனசையும் புத்தியையும் என்கிட்டயே அர்ப்பணிச்ச அந்த பக்தன்தான் எனக்கு ரொம்பவும் பிரியமானவன். சமே பிரியக. தொடர்ந்து அடுத்த ஸ்லோகங்கள்ல சொல்றாரு, யஸ்மான்னோ த்விஜதே லோகஹ, அவனால இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு உயிருக்கும் பயமோ நடுக்கமோ வராது. அதே மாதிரி உலகத்துல இருக்கிற யாரை பார்த்தும் அவனும் பயப்பட மாட்டான். மகிழ்ச்சி, கோபம், பயம், கவலை ஆகியவற்றை கடந்தவன் எவனோ அவனே எனக்கு பிரியமானவன். இந்த கேரக்டரை பார்த்தா எப்படி இருக்கு? அவன் ஒரு மகா சாந்தமான மனிதன். அவனோட அலைவரிசையே வேற. அவன் சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் கொடுப்பான். அவன்கிட்ட போய் நீங்க கெடுதல் பண்ணா கூட அவன் உங்களை மன்னிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனோட கனெக்ஷன் கிருஷ்ணரோட இருக்கு. இந்த வர்ணனையை கேட்கும்போது அர்ஜுனன் தன்னைத்தானே செக் பண்ணி பார்க்கறான். தன்குள்ளேயும் இந்த குணங்களை வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறான். குருவோட முகத்துல இப்போ ஒரு மாபெரும் திருப்தி தெரியுது. தன் பக்தனை பத்தி பேசும்போது அவரோட கண்கள்ல ஒரு தனி பிரகாசம் தெரியுது. ஆனா இதோட லிஸ்ட் முடியல. இந்த அத்தியாயத்தோட கிளைமேக்ஸ்ல கிருஷ்ணர் சொல்லப் போற அந்த பக்தி அமிர்தம் என்ன? அவரோட இதயத்துக்கு மிக மிக நெருக்கமானவன் யாரு? அந்த இறுதி ரகசியத்தை அடுத்ததா பார்ப்போம். நாம இப்போ பக்தி யோகத்தோட சிகரத்துக்கு வந்துட்டோம். கிருஷ்ணர் தன்னோட பக்தனோட லட்சணங்களை சொல்லி முடிச்சிட்டு இந்த அத்தியாயத்தோட சாராம்சத்தை, அந்த பக்தி அமிர்தத்தை இங்க ஊத்த போறாரு. இதை யார் ஒருத்தன் முழுசா உள்வாங்கிறானோ அவன் கிருஷ்ணரோட இதயத்தோட ஸ்பேஸ்ல போய் உட்கார்ந்துடுவான். பகவான் சொல்ற அந்த இறுதி ஸ்லோகங்கள் இதோ. யோ ந ஹ்ருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோச்சதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான்ய ச மே பிரியஹ ये तु धर्म्यामृतमिदं यथोक्तं पर्युपासते श्रद्धदाना मत्परमा भक्तास्ते अतीव मे प्रियाः. கிருஷ்ணர் சொல்றாரு, எவன் ஒருத்தன் அளவுக்கு அதிகமா சந்தோஷப்பட மாட்டானோ ந ஹ்ருஷ்யதி, யாரையும் வெறுக்க மாட்டானோ ந த்வேஷ்டி, எதற்கும் கவலைப்பட மாட்டானோ ந சோச்சதி, எதையும் பேராசையோட எதிர்பார்க்க மாட்டானோ ந காங்க்ஷதி, நன்மை தீமை அத்தனையையும் துறந்து பக்தி மட்டும் வச்சிருக்கானோ அவன் எனக்கு பிரியமானவன். மேலும் மானம் அவமானம், குளிர் வெப்பம், இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் சமமா மதிப்பவன் எவனோ, பற்றற்றவன் எவனோ, புகழையும் இகழ்ச்சியையும் சமமாய் எடுத்துக்கொண்டு மௌனமாக இருப்பவன் எவனோ அவன் எனக்கு பிரியமானவன். கடைசியாக இப்போ நான் சொன்ன இந்த அமிர்தம் போன்ற தர்ம நெறிகளை, தர்மியாமிர்தம் எவன் ஒருத்தன் முழு நம்பிக்கையோட என்னையே பரமகதியா நினைச்சு பின்பற்றானோ அந்த பக்தர்கள் எனக்கு அதீவ மே பிரியாக, அதாவது என் இதயத்திற்கு மிக மிக நெருக்கமானவர்கள், எனக்கு உயிர் போன்றவர்கள் அப்படின்னு கிருஷ்ணர் முடிக்கிறாரு. இந்த அதீவமே பிரியாக அப்படிங்கிற வார்த்தை இருக்கே, அதுதான் இந்த அத்தியாயத்தோட உச்சகட்ட ஊக்கம். கடவுளுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருந்தா எனக்கு நீ உயிர் போன்றவன்னு சொல்லுவாரு. பக்தி யோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் ரொம்ப சிம்பிள். நீ பெரிய தபசியாகவோ பெரிய படிப்பாளியாகவோ வேண்டாம். உன் மனசை பக்குவப்படுத்திக்கோ, இன்பம் துன்பங்களை சமமா ஏத்துக்கோ, எல்லாத்துலயும் அவரோட அருளை பாரு. இந்த உபதேசம் முடியும்போது அந்த போர்க்களத்துல நின்னுகிட்டு இருக்கிற அர்ஜுனனோட மனசு இப்போ ஒரு நிசப்தமான தூய்மையான கோயிலா மாறிடுச்சு. அவன்கிட்ட இருந்த அத்தனை குழப்பமும் தீர்ந்து அவனோட வில் காண்டீவம் ரெடியாகுது.
அவனுக்கு தெரிஞ்சிருச்சு தான் செய்யப் போற போர் கூட கிருஷ்ணருக்கான ஒரு அர்ப்பணிப்பு தான் அப்படின்னு. நாமும் இந்த அத்தியாயத்தை கேட்டு முடிக்கும்போது நமக்குள்ள ஒரு உள்ளார்ந்த மாற்றம் வர்றத உணர முடியும். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல் தான், ஆனா அதோட துடிப்பு கிருஷ்ணர்கிட்ட இருக்குங்கிற தைரியம் நமக்குள்ள வந்துடுது. உங்க மனசுல இருக்கிற பயத்தை விடுங்க, இந்த பக்தி அமிர்தத்தை குடிங்க. உங்க வாழ்க்கை பேரமைதியை நோக்கி நகரட்டும். ஓம் தத் சத்.